கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலமான ஆகாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஞானத்தின் வீடும் 7 தூண்களும் என்கிற தலைப்பிலே நாம் ஆராய்ந்து வருகிறோம். அதிலே ஒரு தூண் விசுவாசம். அந்த விசுவாசத்தை பற்றி கற்று வருகிறோம். அது தொடர்கிறது. மார்க்கு 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். 24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். இந்த வசனம் விசுவாச பிரசங்கியார்கள், விசுவாச உபதேசக்காரர்களுக்கு மிக மையமான ஒரு வசனம். கென்னத் இ. ஏகின் அவர்கள் இந்த வசனத்தை மிகவும் பிரபலப்படுத்தினார். அவருடைய ஊழியத்தினுடைய வாழ்வினுடைய மையமான வசனம் இந்த வசனம்தான். இந்த வசனம் என்ன சொல்கிறது? விசுவாசத்தினுடைய உச்சக்கட்ட சக்தியை குறித்து சொல்கிறது. எவனாகிலும் அவன் விசுவாசியோ அவிசுவாசியோ, நல்லவனோ கெட்டவனோ, பாவியோ துன்மார்க்கனோ, ஆணோ பெண்ணோ, சின்னவனோ பெரியவனோ, எவனாகிலும் மலையை பார்த்து நீ பெயர்ந்து கடலில் போய் விழுந்து விடு என்று சொல்லிவிட்டு தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். இது ஒரு ஃபார்முலா. இது ஒரு ஜெனரல் ஃபார்முலா. எப்படி ஒரு புவி ஈர்ப்பு விசை இருக்கோ, மேலேருந்து ஒரு பொருளை போட்டால் கீழே தான் விழும். அது விசுவாசிக்க நடக்கும், அவிசுவாசிக்க நடக்கும், நல்லவனுக்கும் நடக்கும், கெட்டவனுக்கும் நடக்கும். அதனால விசுவாசிக்கிறவனுக்கு நடக்கும், விசுவாசிக்காதவனுக்கு நடக்கும். அது ஒரு ஃபார்முலா. அது புவி ஈர்ப்பு விசை என்பது ஒரு சட்டம். இது ஒரு இயற்கையின் சட்டம். அது மாதிரி இது ஒரு விசுவாச சட்டம். ஒருத்தன் ஒன்றை சொல்லிட்டு தான் சொன்னபடியே நடக்கும்னு தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். இது கேட்கறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது. ஆனால் நடைமுறையில் இது ரொம்ப கஷ்டம். ஒருத்தன் ஒன்றை சொல்கிறான், அவன் உண்மையிலே நம் விசுவாசத்தோடு சொல்கிறானே வைத்துக்கொள்வோம், நம்பிக்கையோடையே சொல்கிறான். ஆனால் அதுக்கப்புறம் அவனுக்கு சந்தேகம் வந்துடும், நம்ம சொன்னது நடக்குமா? இப்போ மலை பெயர்ந்து கடலில் விழட்டும்னு சொல்கிறான் ஒருத்தன். அது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு காரியம். அந்த மலை ஒருவேளை கடற்கரை ஓரத்திலே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை கொஞ்சம் தூரத்தில் இருக்குன்னா கடற்கரைக்கும் மலைக்கும் நடுவில் இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுவாங்க, கட்டடங்கள் பாதிக்கப்படும். கடற்கரையில் இருந்தால் கூட அந்த மலை கடலுக்குள்ளே விழுந்துச்சுன்னா கப்பலில் போகிறவங்க, படகுல போகிறவங்க, கடற்கரையில் இருக்கிறவங்க, மீன் பிடிக்கிறவங்க, அவர்களெல்லாம் பாதிக்கப்படுவார்கள். இப்படியெல்லாம் எண்ணம் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ இத்தனை பேர் பாதிப்பதற்கு ஆண்டவர் விட்டு விடுவாரா? அப்படி ஒரு கேள்வி வந்துடும். அதாவது இந்த விசுவாச சட்டம் தன் வார்த்தையின் மீது விசுவாசம் வைப்பது. ஒரு மனிதன் பெரும்பாலும் பேசுகிற வார்த்தைகள் ஒன்றை நம்பி மனிதன் பேசுவதில்லை. விளையாட்டுக்கு பேசுகிறான், அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு ஏதாவது பேசுகிறான், உண்மைக்கு பொய்யும் பேசுகிறான் மனுஷன். அதனால் மனுஷன் மனப்பூர்வமாக பேசுறது அப்படின்றது ரொம்ப குறைவு தான்.
காரியம் ஆவறதுக்காக பேசுகிறான், முகஸ்துதிக்காக பேசுகிறான். இந்த மாதிரி நிறையா மனிதனுடைய வார்த்தைகள் அது மேலோட்டமான வார்த்தைகள் தான் நிறையா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவன் தான் விசுவாசிப்பதை பேசினாலும் தான் சொன்னது நடக்கும் என்று ஒரு மனிதன் நம்புவது ரொம்ப கஷ்டம். அது கிட்டத்தட்ட முடியாத காரியம். எல்லா மனிதனுக்குள்ளும் குற்ற உணர்வு இருக்கு, தாழ்வு மனப்பான்மை இருக்கு. வெளியில வேணா அவன் வீரமா பேசிடலாம், ஆனா உள்ளுக்குள்ள அவனுக்கு சந்தேகம் இருக்கும். தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் தன் வார்த்தையின் மீது விசுவாசம் வைத்தால், தான் பேசிவிட்ட வார்த்தையின் மீது விசுவாசம் வைத்தால், பெரும்பாலும் மனிதன் தான் பேசின வார்த்தைகளுக்காக வருத்தப்படுறான். இப்படி பேசிட்டேனே, இப்படி கோவப்பட்டு பேசிட்டேனே, இப்படி உணர்ச்சி வசப்பட்டு வாக்கு கொடுத்துட்டேனே, இப்போ மாட்டிக்கிட்டேனே, இப்படி தான் மனிதன் வருத்தப்படுகிறான். ஆனால் அந்த நிலையில் ஒரு மனிதன் தன்னுடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைக்கிறது, தான் பேசின வார்த்தை அப்படியே நடக்கும், பலிக்கும் என்று உலக பிரகாரமாக சொல்லுவாங்க. என்னமோ கருணாக்கு இருந்தால் பலிச்சிரும், வாய் முகூர்த்தம் பலிச்சிரும், அப்படிலாம் உலக பிரகாரமாக சொல்கிறாங்க. அப்படி வேணால் குருட்டுத்தனமாக யாராவது நம்பலாம். அப்போது கூட அது ரொம்ப சீரியஸாக அவங்க எடுக்கிறது இல்லை. தாம் பேசினது அப்படியே நடக்கும்னு சீரியஸாக எடுக்கிறது இல்லை. இது ஒரு சட்டம் தான், இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு விசுவாச சட்டம். எ ஸ்பிரிச்சுவல் லா ஆஃப் ஃபெய்த். விசுவாசத்தினுடைய இலக்கணம், வரையறை என்ன என்று நாம் கடந்த நிகழ்ச்சிகளிலே பார்த்தோம். ஆண்டவர் இதை அப்படியே, இது ஒரு வாய்ப்பாடு தான், இது அப்படியே ஆண்டவர் நீ எதையாவது ஒன்று பேசு, அதை அப்படியே நம்பு என்று சொல்லலை. ஆண்டவர் என்ன சொன்னார், இந்த சூத்திரத்தை நீ உன் ஜெபத்திலே அதை பயன்படுத்து, இந்த ஆவிக்குரிய சட்டத்தை நீ உன்னுடைய ஜெபத்தில் அப்ளை பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். 24 சொல்கிறது, ஆதலால், இதை நானாக பேசுறது இல்லை, அங்கே சொல்லியிருக்கு நீயே என்னத்தையாவது ஒன்று சொல்லு. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த சட்டத்தையே எடுத்து நீ ஜெபத்தில் பயன்படுத்து. நீயா ஒன்றை பேசாத, ஆண்டவர்கிட்ட பேசு. நீங்கள் ஜெபம் பண்ணும் போது இதை ஜெபத்தில் இந்த சட்டத்தை பயன்படுத்து. எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ ஆண்டவர்கிட்ட கேளு. முதல்து அப்படி இல்லை. ஜெபம் பண்ண வேண்டுமானால் ஜெபத்தின் மீது விசுவாசம் வேண்டும், ஆண்டவர் மீது விசுவாசம் வேண்டும். அப்போது தான் ஜெபிக்க முடியும். ஜெபத்தில் நீ எவைகளை கேட்கிறாயோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று நீ விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அது சில மொழிபெயர்ப்புகளில் இருக்கிறது, பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். ஆண்டவர்கிட்ட ஒன்று கேட்குறீங்க ஜெபத்தில், அது இன்னும் நடக்கலை, இன்னும் கிடைக்கல, ஆனால் அதுக்கு முன்னதாகவே கிடைத்து விட்டது போல விசுவாசிக்க வேண்டும், நடந்து விட்டது போல விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். இது ஆண்டவர் ஜெபத்தில் இந்த சட்டத்தை பயன்படுத்த சொல்லிக் கொடுத்தார். ஆனால் அநேக விசுவாச பிரசங்கியார்கள் இந்த 2வது இருக்கிற இந்த 24 வசனத்தை கவனிக்காமல் விட்டுட்டாங்க. அதனால் உன் வாயில் வந்ததை நீ சொல்லு, நீ என்ன விரும்புகிறியோ அதை சொல்லு, அது நடக்கும் என்று அப்படியே அவர்கள் அந்த கஷ்டமான சட்டத்திலேயே அவர்கள் தொங்கிக் கொண்டிருந்தார்கள். அதை ரொம்ப எளிமையாக்கி ஆண்டவர் சொன்னார், ஜெபத்தில் நீ அப்ளை பண்ணினா அது எளிமையாக உனக்கு நடக்கும் என்று சொன்னார். ஆனால் இந்த இடத்துல முக்கியமாக நான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புவது என்னவென்றால், சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். 23 வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பது,
சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள். இந்த சந்தேகம் அது ஒரு விசுவாசத்துக்கு ஒரு எதிரடையான ஒரு விஷயம். சந்தேகம். இப்போ ஒன்று ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குறோம், அப்போ நமக்கு சந்தேகம் வரலாம். ஆண்டவர் இது ஆண்டவருடைய சித்தம் தானா? நம்ம கேட்டுட்டோம், இது ஆண்டவருடைய சித்தம் தானா? அவருடைய சித்தம் இல்லைன்னா தரமாட்டார்ல, அந்த சந்தேகம் வந்துடும். ரெண்டாவது, அவர் எனக்கு தருவாரா? எனக்கு தான் தகுதி இருக்கா? இதை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு தகுதி இருக்கா? ஆண்டவர் எனக்கு தருவாரா? அப்படி ஒரு சந்தேகம் வந்துடும். இந்த மாதிரி ஏதாவது சந்தேகம் எழும்பிடும். ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம், ஜெபம் பண்ணும்போது நம்ம உற்சாகமாக ஜெபம் பண்ணிடுவோம். ஆனால் அதுக்கப்புறம் நமக்கு சந்தேகம் எழும்பிடும். அதனால தான் இப்போ பாருங்கள், 24ஆம் வசனத்தில் சந்தேகன்ற வார்த்தையே இல்லை. சட்டத்தில் இப்போ 23 அந்த பொதுவான ஆவிக்குரிய விசுவாச சட்டத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள்னு போட்டிருக்கு. 24 அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அவ்வளோதான். ஏன்னா ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும்போது அங்கே சந்தேகம் அடிபட்டு போகுது. நானே என்னுடைய சுயத்தின் மேலே, என்னுடைய சுய பலம் சுய சக்தியின் மேலே, என்னுடைய வில் பவரில் மனோபலத்தில் நான் நின்று ஒன்றை சொல்லிவிட்டு அது அப்படியே நடக்கும் அப்படின்னு நம்புறது முடியாத காரியம். ஆனால் இது அப்படி இல்லை. ஆண்டவரை நம்பி ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன், ஆண்டவர் செய்வார். எல்லா விசுவாசமும் ஆண்டவர் மேலே போயிடுது. அந்த விசுவாச சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி அப்படியே ராவா அதை பின்பற்றினால், நேரடியாக அதை பின்பற்றினால், முழுக்க முழுக்க நான் என் மீது தான் நம்பிக்கை வைக்க வேண்டும். என் மீது நம்பிக்கை வைப்பது அது ரொம்ப பலவீனமானது. அது ரொம்ப பெரிய அளவில் நம்பிக்கை வைக்க முடியாது. நீண்ட காலம் என் மேலே நம்பிக்கை, எல்லா காரியத்துக்கும் நம்பிக்கை வைக்க முடியாது. என்னை நானே நம்புவது என்பது அது கொஞ்சம் பலவீனமான விஷயம்தான். யாக்கோபு 5:15 விதமாக சொல்கிறது, அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நான் விசுவாசத்தை ஜெபத்தில் பயன்படுத்துவது, விசுவாசத்தை கொண்டு ஜெபத்தில் அப்ளை பண்ணுவது பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைக்க கடவன். 14ஆம் வசனம். வரவழைக்க கடவன் என்பது எதை நமக்கு காட்டுகிறது? இவனால் போக முடியல சபைக்கு, இவனால் சபைக்கு போக முடியாத அளவுக்கு இவனுக்கு பலவீனம் சுகவீனம், ஒருவேளை படுத்த படுக்கையாக கூட இருக்கலாம். அதனால் வரவழைக்க கடவன் என்பதனால அவன் இவனால் போக முடியாத நிலைமை, அவங்க வராங்க. நானே ஜெபம் பண்ணிக்கலாமே, நான் எதுக்கு அவங்கள தொந்தரவு பண்ணணும்? அவங்க அங்கேருந்தே ஜெபம் பண்ணிக்கலாமே, இருக்கிற இடத்துல சபையிலிருந்தே அவங்க ஜெபம் பண்ணலாமே, எதுக்கு வீட்டுக்கு வரணும்? இல்லை, இது விசுவாசத்தை தூண்டுவதற்காக தான் அவங்கள வரவழைக்கிறான். சரி, அப்படியே ஜெபம் பண்ணலாமே, இல்லை, எண்ணெய் பூசி அவர்கள் ஜெபிக்க கடவர்கள். இதெல்லாம் விசுவாசத்தை தூண்டுகிற விஷயங்கள். மூப்பர்கள் வராங்க. மூப்பர்கள் என்றால் பாஸ்டர்கள் வராங்க. அதுவும் பன்மையில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பாஸ்டரில் 2 பாஸ்டர், குறைஞ்சபட்சம் 2 பாஸ்டர் வரார். சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. பைபிள் சபை மூப்பர், கண்காணி, மெய்ப்பன் எல்லாமே பாஸ்டரை குறிக்கிறது. பிரஸ்பைட்டர், பிஷப், எல்டர், பாஸ்டர், ஷெப்பர்டு எல்லாமே ஒரே அர்த்தம் தான் ஏறக்குறைய. கொஞ்சம் லெவல்ஸ் வேணால் முன்ன மேலே கீழே இருக்கலாம். எப்படி இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி அந்த மாதிரி லெவல் மேலே கீழே இருக்கிற மாதிரி கொஞ்சம் லெவல் மேலே கீழே இருக்கலாம். எல்லாரும் ஒன்று தான், சபையினுடைய உள்ளூர் சபையினுடைய ஊழியக்காரர்கள். அவங்கள வரவழைக்கிறான். அவங்க வராங்க.
எண்ணெய் பூசி ஜெபிக்கிறாங்க. ஏன் அவங்க அங்கிருந்த இவனே விசுவாச ஜெபத்தை ஏறெடுக்க கூடாதா? இவனால் முடியல, இவன் பலவீனப்பட்டுட்டான். ஒருவேளை ஜெபம் பண்ணி பார்த்துருப்பான், சுகமாகலை. பவுல் ஜெபம் பண்ண மாதிரி நான் 3 தடவை ஜெபம் பண்ணேன், இந்த முள்ளு நீங்கும்படி, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லிவிட்டார். அதனால் பவுல் விட்டுட்டான், மூப்பர்களை வரவழைக்கலை. ஏன்னா கர்த்தர் பதில் கொடுத்துட்டார், என் கிருபை உனக்கு போதுன்ட்டார். ஆனால் இவனுக்கு பதிலும் வரல, வியாதிக்கு சுகமும் கிடைக்கல. இவன் ஜெபம் பண்ணி பார்த்துருப்பான்ல. ஒரு விசுவாசி, உங்களில் ஒருவன் தான் போட்டிருக்கு. ஒரு விசுவாசி உடம்பு சரியில்லைன்னா ஜெபம் பண்ணியிருப்பானா இல்லையா? வீட்டில் இருக்கவங்களாம் ஜெபம் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ பெற்றோரோ உடன் பிறந்தவரோ வீட்டில் இருக்கிறவங்களும் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க வீட்டுக்கு வர்றவங்களாம் ஜெபம் பண்ணியிருப்பாங்க, ஒருவேளை விசுவாசிகளாக இருந்தால். அப்படியும் சுகமாகலை. அதனால தான் மூப்பர்களை வரவழைக்கிறான். தங்களை விட, தன் குடும்பத்தை விட, தன்னை விட கொஞ்சம் ஆவிக்குரிய நிலையில் வளர்ந்தவர்களை கூப்பிடுகிறான். அவங்க ஜெபம் பண்ண சுகமாகும். அது ஒரு விசுவாசம். அவங்க வராங்க. அவங்க அங்கேருந்தே நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லலை, வராங்க. அவங்க அப்படியே ஜெபம் பண்ணலை, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க வருவது, எண்ணெய் பூசி ஜெபிப்பதெல்லாம் விசுவாசத்திற்கே தூண்டுகிறது. விசுவாசமுள்ள ஜெபம் அப்பொழுது அது ரொம்ப முக்கியம். எப்பொழுது? மூப்பர்கள் வந்து எண்ணெய் பூசி ஜெபிக்கும் பொழுது. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும்னு இந்த இடத்துல தமிழில் போட்டிருக்கு. ஆனால் உண்மையான மூல மொழியில் குணமாக்கும் என்று தான் போடப்பட்டிருக்கிறது. ஆகையினால எப்படியாகிலும் ஜெபத்தில் விசுவாசத்தை கலக்கணும், விசுவாசத்தை ஜெபத்தில் இறக்கணும். அதற்கு நம்மால் தனியாக அதை செய்ய முடியலன்னா மற்றவருடைய உதவியை நாடணும். சக விசுவாசிகள், ஊழியக்காரருடைய உதவியை நாடி, அது வியாதி தான் என்று இல்லை, வேறு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மால் விசுவாசத்தோடு ஜெபிக்க முடியலன்னா மற்ற தேவ பிள்ளைகள், மற்ற ஊழியக்காரர்களுடைய உதவியை நாடி அவர்களை ஜெபிக்க சொல்லி அவர்களோடு சேர்ந்து ஜெபித்து விசுவாச ஜெபத்தை செய்து நாம் வெற்றியை பெற வேண்டும். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 10 வசனம் அது விதமாய் சொல்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். சந்தேகத்தை பற்றி நம்ம பார்த்தோம். விசுவாசத்துக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு சக்தி சந்தேகம். அடுத்த ஒரு எதிர்ப்பு சக்தி பண ஆசை. பண ஆசை, சிலர் பண ஆசையை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி, சிலர் பணத்துக்காக மட்டுமே விசுவாசிப்பாங்க. இந்த செழிப்பு உபதேசம், செழிப்பை நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் செழிப்பு உபதேசம் சிலர் அதை கொஞ்சம் அளவோடு பண்ணுறாங்க, சிலர் அதை ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறாங்க. எல்லாத்தோட செழிப்பு தான் முக்கியன்ற மாதிரி பேசிடுறாங்க. கெனதி ஏகினை பொறுத்தவரை அவர் கொஞ்சம் சமநிலையாக தான் பேசியிருக்கிறார், எழுதியிருக்கிறார். அப்போ உயிரோடு இல்லை. ஆனால் கெனத் கோப்லாண்டு போன்றவர்கள் ரொம்ப அதை, கிரஃப்லோ டாலர் போன்றவர்களெல்லாம் பணம் 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 பணம், செழிப்பு செழிப்பு செழிப்பு, விசுவாசனாலே நீ செழிப்பு தான், அப்படி கொண்டு போயிட்டாங்க. பணம் நமக்கு தேவை, ஆகவே எனக்கு பணம் தேவை அப்படின்னு விரும்புறது தப்பு இல்லை. எனக்கு பணம் தேவை அப்படின்னு விரும்புறது தப்பு இல்லை. இந்த இடத்துல சொல்லப்படுறது பண ஆசை என்பது பேராசை, பண பேராசை. எனக்கு ஒரு தேவை இருக்குது, அதுக்காக இவ்வளோ பணம் தேவை, ஆகவே அந்த பணத்தை நான் எதிர்பார்க்கிறேன், அது தப்பு இல்லை. தேவையே இல்லாத போதிலும் பணத்தை எதிர்பார்ப்பது, காரணமே இல்லாமல் பணத்தை சேர்க்க விரும்புவது, பணத்துக்காக
ஆசைப்படுவது, ஒரு காரணத்தோடு, நியாயமான காரணத்தோடு பணத்தை எதிர்பார்ப்பது பண ஆசை அல்ல. லவ் ஃபார் மணி, ஆங்கிலத்தில் பணத்தை நேசிப்பது என்று போடப்பட்டிருக்கிறது. பண பேராசை என்று சொல்லலாம். அதை என்ன செய்கிறதுனா, விசுவாசத்துக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு சக்தி. விசுவாசத்தை விட்டு வழுவி, சிலர் பண ஆசையை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி, அதனால் இப்போ நிறைய பிரசங்கியார்கள், நீ விசுவாசிச்சா உனக்கு இத்தனை கோடி வரும், பெரும்பாலும் இந்த செழிப்பு உபதேசம் அல்லது விசுவாச உபதேசம்னு அதுக்கு இன்னொரு பேர், ஃபெய்த் டாக்ட்ரின், ப்ராஸ்பரிட்டி டாக்ட்ரின் அப்படின்றது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே பேராக தான் அறியப்படுகிறது நடைமுறையில். அதில் அநேக பிரசங்கியார்கள் விசுவாசனாலே, அவங்க அந்த காலத்தில் தீவிர பெந்தேகோஸ்தேக்காரங்க விசுவாசனாலே சிகிச்சை எடுக்காமல் இருப்பதை விசுவாசம் என்று சொன்னார்கள். அப்புறம் விசுவாசம் என்றால் ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, எந்த சம்பளமும் வாங்காமல் ஊழியம் செய்வதை, விசுவாசிகளிடம் மக்களிடம் காணிக்கை மட்டும் வாங்கி ஊழியம் செய்வதை விசுவாச ஊழியம் என்று சொன்னார்கள். ஸ்தாபனத்திடம் சம்பளம் வாங்கி ஊழியம் செய்வதை விசுவாசம் ஊழியம் என்று சொல்லாமல், ஸ்தாபனத்திடம் சம்பளம் வாங்காமல் ஜனங்களிடம் காணிக்கை வாங்கி செய்கிற ஊழியத்தை விசுவாச ஊழியம் என்று சொன்னார்கள். நம்ம விசுவாசத்துக்கு நடைமுறையில் எப்படியெல்லாம் அர்த்தம் கொடுக்கப்பட்டது பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த செழிப்பு உபதேசம் வந்த பிறகு என்ன வந்துவிட்டது, விசுவாசனாலே பணத்துக்காக தான் நீ விசுவாசிக்கணும், வேலைக்காக, வீட்டுக்காக, காருக்காக, பொருளாதாரத்தில் தான் உன் விசுவாசத்தை பயன்படுத்தணும் என்று அதிகமாக அதை தான் பேசுகிறாங்க. சிலர் அதை மட்டுமே பேசுகிறாங்க. கிரஃப்லோ டாலர்னு ஒரு பிரசங்கியார், அவர் பேரில் டாலர் இருக்குது, அவர் எப்பவும் டாலரை பற்றி தான் பேசுவார் என்று வேடிக்கையாக சொல்வார்கள். ஆனால் இவங்கன்னா நல்ல பேச்சு திறமை உள்ளவங்க. கெனத் கோப்லாண்டோ கிரஃப்லோ டாலரோ பேசுனாங்கன்னா அவ்வளோ நல்லா பேசுவாங்க. பேச்சில் நானே மயங்கிடுவாங்க பேச்சில். ஆனால் இது என்ன செய்யுது, இந்த பண ஆசை விசுவாசத்துக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு சக்தி என்று நாம் பார்க்கிறோம். அதனால் நாம் பணத்துக்காக அப்போ விசுவாசிக்கக்கூடாதா, பணத்துக்காக ஜெபிக்கக்கூடாதா? நிச்சயமாக பணம் தேவை, வீடு தேவை, காரு தேவை, வேலை தேவை, எல்லாம் தேவை நமக்கு. ஏனென்றால் வீடு என்றால் வீட்டில் பொருட்கள் தேவை, அதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அதுக்காக நம்ம விசுவாசிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அவர்கள் சொல்லிக் கொடுக்குற விசுவாசம் செழிப்பு வேறு மாதிரி. நீ இப்போ ஒரு 10 லட்ச ரூபா கார் வச்சிருக்கிறியா, அதே ஸ்தோத்திரன்னு சொல்லிட்டு ஓட்டாத. 20 லட்ச ரூபாய் காருக்காக நீ விசுவாசிக்கணும், அப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்க. அதுதான் விசுவாசம் என்று சொல்கிறார்கள். நீ 2 பெட்ரூம் வீட்டில் இருக்கியா, அதை ஸ்தோத்திரன்ட்டு இருக்காத. 4 பெட்ரூம் வீட்டுக்காக விசுவாசி. ஐயா எனக்கு 2 பெட்ரூமே தேவையில்ல, 1 பெட்ரூம் போதும், 1 பெட்ரூமே சும்மா தான் கிடக்குது, அது அவிசுவாசம். நீ விசுவாசத்தில் வளரணும். 4 பெட்ரூம் சும்மா கிடந்தாலும் பரவாயில்ல, அது தூசி படிஞ்சாலும் பரவாயில்ல, 4 பெட்ரூம் வீட்டுக்காக நீ விசுவாசிக்கணும், அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. அது அல்ல இந்த. ஆனால் அதே நேரத்தில் அந்த பிரசங்கியார்கள் சொல்கிற கன்ஃபெஷன், விசுவாசத்தை அறிக்கை செய்வது, அது வேத புஸ்தகத்தில் இருக்குது. 2 கொரிந்தியர் 4:13 இருக்குது. நம்ம விசுவாச வார்த்தைகளை பேசுறது அதை அவங்க போதிக்கிறாங்க. அதை அவங்க பொருளாதாரத்துக்கும் சுகத்துக்கும் மட்டும்தான் அது அதிகமாக பயன்படுத்துவதற்கு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த விசுவாச அறிக்கையை 4:13 விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். இது எந்த சூழலில் சொல்லப்பட்டிருக்கு? பாடுகள்.
8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா நெருக்கம், கலக்கம், துன்பம், தள்ளப்படுதல். அதுக்கப்புறம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில் பாடுகளை பற்றி தான் சொல்கிறான். மறுபடியும் பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனத்தில் பாடுகள், உபத்திரவம். அதனால் பாடுகள், உபத்திரவம், நெருக்கம், கலக்கம், இந்த சூழலில் தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்படி விசுவாசத்தோடு பேசுகிறான்? ஒடுங்கி போகிறதில்லை, நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை, நாங்கள் மனமுறிவடைகிறதில்லை, நாங்கள் கைவிடப்படுகிறதில்லை, நாங்கள் மடிந்து போகிறதில்லை. இந்த உபத்திரவம் ரொம்ப லேசானது, இந்த உபத்திரம் அதிசீக்கிரமாக நீங்கி விடும், அதன் பிறகு கன மகிமை உண்டாகும். எப்படி பேசுகிறாங்க? ஆகவே விசுவாச அறிக்கை என்பது பொருளாதாரத்தை சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, தெய்வீக சுகத்துக்கு சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, பாடுகளை சகிப்பது சம்பந்தப்பட்டதும் கூட. அது அந்த சூழ்நிலையில் தான், அந்த கான்டெக்ஸ்டில் தான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இது எங்கிருந்து எடுத்து ஆளப்பட்டிருக்கிறது என்றால் 116ஆம் சங்கீதத்தில் இருந்து அது எடுத்து ஆளப்பட்டிருக்கிறது, கோட் பண்ணப்பட்டிருக்கிறது. 116ஆம் சங்கீதம் 10வது வசனத்தில் இந்த வசனம் இருக்கு. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன், நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். 11 எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். 11ஆம் வசனத்தில் சொல்கிறான், நான் கலக்கத்தில் சொன்னேன், மனக்கலக்கத்தில் சொன்னேன்றான். 10ஆம் வசனத்தில் சொல்கிறான், நான் விசுவாசத்தினால பேசுகிறேன்றான். அதனால் மனக்கலக்கத்தில் பேசுகிறதுலாம் எப்பவும் தப்பாக தான் இருக்கும். விசுவாசத்தில் பேசுகிறது தான் சரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் விசுவாசத்தில் பேசலாம். ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து, ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து பேசணும். என் மேலே, என் விசுவாசத்தின் மேலே சார்ந்து கொண்டு நாம் பேசினா அது வேலை செய்யாது, அது ஒர்க் அவுட் ஆகாது. பிதாவே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் விசுவாச ஜெபத்தை குறித்து, விசுவாச அறிக்கையை குறித்து ஆராய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபத்தில் உம்மிடத்தில் எதையாகிலும் கேட்டால் விசுவாசத்தோடு கேட்க, அதை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசத்தோடு அதன் பிறகு காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ஒருவேளை நான் தனியாக ஜெபிக்கும்போது எனக்கு விசுவாசம் வரவில்லை என்றால், நான் தேவ ஊழியர்களை, தேவ பிள்ளைகளை துணைக்கு அழைத்து அவர்களோடு சேர்ந்து ஜெபித்து என்னுடைய விசுவாசத்தை நான் பலப்படுத்தி கொள்ள எனக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, மட்டுமல்ல, பண ஆசை, விசுவாசனாலே பணத்தை விசுவாசிப்பது தான், செழிப்பை விசுவாசிப்பது தான், ஆடம்பரத்தை விசுவாசிப்பது தான், ஐஸ்வர்யத்தை விசுவாசிப்பது தான் என்று நினைக்காமல், கர்த்தர் அதுவும் தருகிறார், செழிப்பையும் தருகிறார். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் முழுக்க முழுக்க அதை பொருளாதார செழிப்புக்கும் தெய்வ சுகத்துக்கும் மட்டும் பயன்படுத்தாமல், பாடுகளின் சூழ்நிலையில்தான் பவுல் பேசினான், விசுவாச வார்த்தைகளை பேசினான். சங்கீதக்காரன் மனக்கலக்கத்தில் எதையோ பேசிட்டு அதை ஈடுகட்டுவதற்காக விசுவாசத்தில் பேசினான். அதனால் மனக்கலக்கம் இருக்கும்போது, பாடுகள் இருக்கும்போதும் விசுவாச அறிக்கைகளை செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. எங்களுக்கு ஒரு தெளிவை, சமநிலையை கொடுப்பீராக. விசுவாச ஆவியால் நிரப்புவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.